நன்றி சொல்லிக்கணும் எல்லாத்துக்கும். என் நண்பன் கார்த்திக்கு நன்றி. ஜென்யூனான ஒரு ரிவ்யூ தான் போட்டான். அவன் சும்மா வந்து எங்களுக்காண்டி எல்லாம் போடல. அவனுக்கு உண்மையாலுமே படம் பிடிச்சிருந்துச்சு. அண்டு நிறைய பேர் பார்த்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா, என்ன கார்த்தி, படம் ஓகேவா? ஓகே தாங்க. நான் இல்லைன்னா வந்து முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு இவங்க பார்த்துருவாங்கல்ல, இவங்க பார்த்து இல்லையா? காய்ச்சி அது நம்ம பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் நம்ம பொய் சொன்னா காரித்து போங்க நாளைக்கு வந்து அது பண்ண முடியாது. சரி நண்பர்களே, தேங்க்யூ. எனக்கு உண்மையாலுமே ப்ரெஸ்ஸில் நிறையா பாராட்டினாங்க. எனக்கு தெரில. நாளைக்கு முடிஞ்சால் பாருங்கள். த்ரூ அவுட்டு ஒரு 415 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக. நிச்சயமாக டிசப்பாயின்ட் பண்ணாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். டிசப்பாயின்ட் பண்ணாது. பாருங்க, ஹானஸ்டான ஃபீட்பேக்ஸ் இது பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலியோட போங்க, தயவுசெய்து குடும்பத்தோட போங்க. ஆமா இது ஃபேமிலி படம் தான். அது சொல்லிருங்க எல்லாருமே. இளையராஜா உளுந்தோலும் சிரிக்கிற காமெடியெல்லாம் இருக்காது. கதையோட காமெடி இருக்கும். அந்த கதைக்குள்ள அந்த காமெடி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் வந்து அந்த கதைக்குள்ள செட் ஆகிறதுக்கு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் காமெடி வரும். அதுக்கப்புறம் ஹீரோ அப்புறம் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஹீரோ 20 நிமிஷம் கழிச்சு தான் வருவார். அதுக்கப்புறம் அந்த டிராவல், அதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கதையோட ஃப்ளோவில் அது இருக்கும். போர் அடிக்காது, எங்கேயுமே என்டர்டெய்னிங்காக இருக்கும். கடைசியாக ஒரு மெசேஜ். ஆமாம், சந்தானண்ண உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னார். பர்சனலாக அதை சொல்லிக்கிறேன். டைரக்டர் கார்த்திக் யோகி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொன்னார். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நிறைய விதத்தில் ஒரு மாதிரி மாரல் சப்போர்ட்டு எல்லாரும், அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வரேன். சந்தானம், மேகா ஆகாஷ், கார்த்திக் யோகி இவங்க எல்லாருமே ஸ்பேஸ்க்கு வருவாங்க. ஐ திங்க் நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு, இந்த ரெண்டு நாள் இல்லாட்டி 3 நாளில் கண்டிப்பாக டைம் பாஸ்க்கு வராங்க. எல்லாரும் வந்து பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் படம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள் கேட்கறதுக்கும் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான், இல்லாட்டி இன்றைக்கே கூப்பிட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு என்னன்னா, சும்மா படம் பார்க்காம அதை ப்ரொமோஷன் பண்ணி ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து அவருக்கு சதானன் கூட லவ் சீன்ஸ்லாம் இல்லை, தலைவனுக்கு தான் இருக்கு. இல்லை, அதான் பேரே இல்லை அவருக்கு பெருசால லவ் சீன்ஸ் இல்லை. லவ் தான், லவ் மூடு தான், ஒன்லி லவ்யா தான். டேய் ஐயப்பா, எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா படம். ஓகேவா? கணக்கானும் கலங்க நான் வந்து பாரு உங்க பாரு அவங்களே தான். அவங்கள எப்படிடா பிக்கப் பண்ண பிரசாந்தனா சொல்லுடா. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் ப்ரோ ஆமா ப்ரோ. டேய் சத்தியமா எந்த புள்ளையுமே நடிக்கலன்றுச்சுடா. நான் அதுக்கெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் வச்சிருக்கிறேன். ஒரு நாள் 6 பேக்ஸ் பண்ணிட்டு அந்த பேர்லாம் சொல்ல போறேன் நானு. யாருமே நடிக்கலன்ட்டாங்க. இவனா நடிக்கலன்ட்டாங்க ஓப்பனா. ஏன்னா என் கூட நடிகருக்கு. ஆனா அந்த பொண்ணு, அதனாலதான் அந்த பொண்ணு மேல அவ்வளோ பெரிய மரியாதை. ஜாக்லின் அவங்க வந்து இந்த இதெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடிக்கல. இந்த ஜோடி நம்பர் 1 ஒரு 2-3 படம்லாம் நடிச்சிருக்காங்களாட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு பெரிய சப்போர்ட்டு. என்னோட ஜோடி அவங்க தான். அதனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அதான் எனக்கு ஜோடி இருக்கிற ஒரே ஆள் நான் தான். நான் ஜான் விஜய் நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் அப்பனுக்கு கூட ஜோடி கிடையாது. எங்கள் அப்பா ரவி மரியாக்கே ஜோடி கிடையாது. அவரே சும்மா அனாமத்தை தான் சுற்றிட்டு இருப்பார். படம் பாருங்க, இது எல்லாமே எரிச்சலாக இருக்கும். உங்களுக்கு கேட்டா டே என்னடா சொல்கிறேன்னு உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நாளைக்கு பாருங்கள் படம். நாளைக்கு காலையில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில் இல்லை, ஈவினிங் தயவுசெய்து உங்கள் ஃபேமிலியோடு போங்க. நான் டிக்கெட் ஸ்பான்சருக்கு என்னன்னு பார்க்குறேன். டைம் பாஸ்க்கு எஸ்பெஷலாக டைம் பாஸ்க்கு வந்து எப்படி ஸ்பான்சர் பண்ணலாங்கிறத நான் கார்த்திகிட்ட பேசிட்டு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 டிக்கெட்ஸாவது ஸ்பான்சர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அதான் சொல்கிறேன்னா, என்னோடய வளர்ச்சியில் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல, என் கடை திறந்தப்போ வந்ததில் அவ்வளோ பேரும் டைம் பாஸ்க்கு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பங்கு இருக்குது அந்த படத்துக்கு. ஸோ அதனால் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. இன்றைக்கி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இப்போ தான் பிரியாணி ஆர்டர் பண்ண வந்துச்சு, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம். ரொம்ப 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 மகிழ்ச்சியான. ஏன்னா வேறக்கெல்லாம் ஓகே, நடித்ததுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது என்ன பண்ணியிருக்காங்க முன்னாடியெல்லாம். பட் இன்றைக்கி ரொம்ப நிறையா அப்ரிஷியேஷன் இருந்தது. ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. நாம் ஒன்றும் பெரிய பயங்கரமாக நடிச்சு கிழிக்கல, ஆனாலுமே அந்த கேரக்டருக்கு பாராட்டுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதான் நான் வந்து டீமோட வரேன் உங்க கூட. ஒரு 2 நாள் உங்கள் டீமோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நண்பன் கார்த்தி நீ கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ராயப்பா. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆனா இன்டர்வியூ நான் வரவே இல்லை. எதுவுமே இன்டர்வியூஸ் கொடுக்க சொல்லுங்கண்ணா, ஃபன்னா இருக்கும். இல்லை, அதில் எல்லாமே வருது திஷ், கண்டிப்பாக வருது திஷ். அதாவது ஸ்பெஷல் இன்டர்வியூஸு டீம் இன்டர்வியூவாக நான் வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம்.
100% கலகலன்னு கண்டென்ட் வரும், கவலையப்படாதீங்க. அது என்னன்னா திஷே என்ன பிரச்சனைனா, இப்போ ட்ரெண்ட் என்னன்னா, நம்ம வராத கண்டென்ட்டுக்கு ஓவரா ப்ரொமோட் பண்ணி அந்த கண்டென்ட்டை அவர்ஷன் ஆக்குறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன, டே நாங்கள் கண்டென்ட்டே பார்க்கல, என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்கிறது தான் ஆடியன்ஸோட பல்ஸா இருக்குது. நாளைக்கு கண்டென்ட்டை பார்த்து அவங்க அத்தன்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சூப்பரா பண்ணியிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா உங்களுக்கு நீங்க அதோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்க கண்டென்ட் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறங்காட்டிக்கு. ஸோ அதனால நிச்சயமா நீங்க நினைக்கிற எல்லா ஃபார்மேட்லயுமே இன்டர்வியூஸ் அண்ட் டீம் டிஸ்கஷன்ஸ் வரும். அதுக்கு நாங்க ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிடறோம் கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், பை பை. வடக்குப்பட்டு ராமசாமி பத்தி சொன்னீங்க. படம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நோ கான்ட்ரவர்சி போட்டீங்க. கான்ட்ரவர்சி இருக்கு இல்லீங்களா? அதெல்லாம் கான்ட்ரவர்சி இல்லை, அதெல்லாம் கிடையாது. கான்ட்ரவர்சியில் அந்த படத்தில் அதெல்லாம் இல்லை. இந்த படத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு கிளைமேக்ஸில். இதுதான் இருக்கு படம், கான்ட்ரவர்சிலாம் கிடையாது. என்ன பண்ணிருக்காரு ப்ரோ? என்ன ப்ரோ? பிரசாந்துக்கு ஆமா, அவருக்கு நல்ல ரோல் தான். ஆனா டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மி. அவருக்கு நல்ல ரோல் தான், காமெடியான ரோல் பண்ணா. ஓகே ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ படக்கப்பட்டி வேற லெவல்ல இருக்கும் போல, சக்சஸ் தான் போல. ட்வீட் பார்த்தேன் உங்க ட்வீட். ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. போலாமா ப்ரோ? நம்பி போலாமா ப்ரோ? நம்பி போலாம். கதையோட காமெடி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த வில்லேஜ் இதெல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. நீ பெருசாக ஒன்று எதிர்பார்த்துட்டு அப்போ அந்த மாதிரி போகாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பட் அதில் ஒரு கதை இருக்கும், அந்த கதையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம சொன்னது தான், கதையை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, நல்ல என்டர்டெய்னாக இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக